வளையல் அப்படின்றது அழகு சார்ந்த ஒரு பொருளா மாறிடுச்சு. ஆனா வளையல் அப்படின்றது மகாலட்சுமி சார்ந்த ஒரு பொருள், ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பொருள். வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பொருள். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி நடமாடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பொருள். மகாலட்சுமி என்ன சொல்லுவா, 108 வஸ்துக்கள்ல நான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது என்கிட்ட சொல்லலை, பிருகு முனிவர்கிட்டயும் நாரதர் முனிவர்கிட்டயும் ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஒரு பிள்ளை வந்து ருது ஆகுது, அதாவது வயசுக்கு வருது, முதல் ருது ஆகுது அந்த அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கருப்பு கலர் கண்ணாடி வளையல் போடுவாங்க. ஏன் அப்படின்னாமா அந்த பிள்ளைங்க மேல அந்த ரத்த வாடை வீசும் இல்லைங்களா, அந்த ரத்த வாடைக்கு காட்டேரி வரும், தீய சக்திகள் வரும் அப்படின்றதுனால கருப்பு வளையல் வச்சாங்க. கருப்பு வளையல் காளியினோட அம்சம். கருப்பு வளையல் யார் போட்டுட்டு இருந்தாலும் அவங்க தீய சக்திகள் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. நம் முன்னோர்கள் ஒரு விதி வகுத்து இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கையில வளையல் இல்லாம புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாது. சீமந்தத்துக்கு கை ஃபுல்லும் கண்ணாடி வளையல் தானே நம்ம போட்டு அவங்க வந்து சீமந்தம் பண்றாங்க. ஏன் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் போடுறாங்க? பெரிய கோட்டீஸ்வரனும் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் தான் போடுவோம். அது ஏன் அப்படின்னாமா, கண்ணாடி வளையலினோட சத்தம் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான பாண்டை அதிகப்படுத்தும். அதுக்கு மேலே தொப்புள் கொடி சொந்தம் இருக்கு இல்லைங்களா. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணலாம். அதில் ஒரு முயற்சி இந்த கண்ணாடி வளையல். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம், வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா பெண்கள் வந்து கண்ணாடி வளையல் அணிவாங்க. இது வந்து அழகுக்கு அப்படின்னு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து போனாலும் இதுக்கு பின்னாடி அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் நிறைந்திருக்கா? பொதுவா இந்த கண்ணாடி வளையல் இப்போ உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்கள்லாம் போடுறது இல்லை இல்லைங்களா. நீங்கள்லாம் வந்து இந்த லேக் பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறீங்க. லேக் பேங்கிள்ஸ் தப்பு இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளையல் அப்படின்றது அழகு சார்ந்த ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஆனால் வளையல் அப்படின்றது மகாலட்சுமி சார்ந்த ஒரு பொருள், ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பொருள். வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பொருள். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி நடமாடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பொருள். என்னங்க இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லைங்களா. உண்மை என்ன அப்படின்னாமா, இப்போ எங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கண்ணாடி வளையல் போடுற பழக்கமே கிடையாது. ஆனால் நான் என்ன நீ பார்த்துருப்பேன், ஒரு முறையும் கண்ணாடி வளையல் இல்லாமல் இருக்க மாட்டேன். கலர் கலராக கண்ணாடி வளையல் போட்டிருப்பேன். இப்போ எங்கள் குடும்பத்திலேயே 4 மருமக, நான் மட்டும்தான் கண்ணாடி வளையல் போடுப்பேன். எங்கள் நாத்தனார்லாம் சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தில் யாரும் கண்ணாடி வளையல் போடுற பழக்கமே கிடையாது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாம் தங்க வளையல் தான், கைரொப்பி தங்க வளையல் தான் போடுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் குடும்பத்தில் இருக்குது. அப்போ நம்ம அவங்களுக்கு விவரிக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. இந்த பதிவு மூலியமாக நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த கண்ணாடி அப்படின்றதே மகாலட்சுமியோட ஒரு வாசமாகக்கூடிய பொருள். மகாலட்சுமி என்ன சொல்லுவா, 108 வஸ்துக்கள்ல நான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது என்கிட்ட சொல்லலை, பிருகு முனிவர்கிட்டயும் நாரதர் முனிவர்கிட்டயும் ஒரு முறை சொல்லியிருப்பா. நாரதர் ஒரு முறை கேட்பார், அம்மா நீ எங்கேயுமே நிலைச்சி நிற்க மாட்டேன்றியே, நீ எங்கே தான் நிலைச்சி நிற்ப சொல்லு. ஏன்னா இன்னைக்கு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கா, நாளைக்கு பிச்சைக்காரனா மாறிடுறான். அது எதனால? உன்னோட வாசம் இல்லாதனால. நீ நிலைச்சு நிற்கணும்னா நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அப்போ மகாலட்சுமி ஒரு 108 வஸ்துக்களை சொல்லியிருப்பா, இதுலலாம் நான் நிலைச்சி இருப்பேன் அப்படின்னு. ஓகேங்களா. சங்கு, வலம்புரி சங்கு, பசுமாடுனோட மடம், அலைகளோட ஓசை, மருதாணி வனம், துளசி வனம், கண்ணாடி வளையல், இப்படி நிறைய விஷயம், வெத்தலை, இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருப்பா. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கண்ணாடி வளையல். அந்த கண்ணாடியில் நினைச்சி இருப்பா. அந்த கண்ணாடியில் அவள் நிலைச்சி இருக்கா அப்படின்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கண்ணாடி வளையலை நம்ம போட்டுக்கணும் அப்படின்றது ஒரு கஷ்டமாகவே வச்சாங்க. ஒரு கலாச்சாரமாகவே வச்சாங்க. ஒரு பிள்ளை வந்து ருது ஆகுது, அதாவது வயசுக்கு வருது, முதல் ருது ஆகுது அந்த அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கருப்பு கலர் கண்ணாடி வளையல் போடுவாங்க. ஏன் அப்படின்னாமா அந்த பிள்ளைங்க மேலே அந்த ரத்த வாடை வீசும் இல்லைங்களா. பிள்ளைங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, பச்சை ஓலையிலே தான் இருந்தாலும். இந்த காலத்தில் தான் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இல்லை, அவங்க வெளியே போகாங்க. இந்த தோப்புக்கா போகிறது, யூரின் போயிட்டு வரதுக்கு, டாய்லெட் போயிட்டு வரதுக்கு. அப்போ அந்த ரத்த வாடைக்கு காட்டேரி வரும், தீய சக்திகள் வரும் அப்படின்றதுனால கருப்பு வளையல் வச்சாங்க. கருப்பு வளையல் காளியினோட அம்சம். கருப்பு வளையல் யார் போட்டுட்டு இருந்தாலும் அவங்க தீய சக்திகள் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க அப்படின்றதுனால கருப்பு வளையல் அந்த குழந்தைங்களுக்கு போட்டாங்க. ஒரு பாதுகாப்பு வளையமா, புரியுதுங்களா. அப்போ அந்த வளையலை ஏன் வச்சாங்க, அதுவும் கண்ணாடியில் போடுவாங்க. கண்ணாடி வளையல் இப்போ கூட நம்ம வந்து பாருங்க, வீட்டில் கன்னி பொண்ணு இருந்துச்சுன்னா காதோல கருகுமணி இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கண்ணாடி வளையல் எல்லாமே வைப்பாங்க, வச்சு அந்த குழந்தைங்கள வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல் அப்படின்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தாத்பரியமும் இருக்குது. அதுக்கும் மேலம்மா
நம் முன்னோர்கள் ஒரு விதி வகுத்து இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கையில வளையல் இல்லாம புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாது ஓகே. அப்படின்றது. அந்த வளையல் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து தங்க வளையலையோ வெள்ளி வளையலையோ இல்லை, கண்ணாடி கண்ணாடி வளையல் தான். வளையல். ஆமா அப்படி. அதுக்கும் மேல இப்போ உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, சின்ன பொண்ணா இருந்தாலும் சீமந்தத்துக்கு கை ஃபுல்லும் கண்ணாடி வளையல் தானம்மா போட்டு அவங்க வந்து சீமந்தம் பண்றாங்க. ஏன் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் போடுறாங்க? பெரிய கோட்டீஸ்வரனும் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் தான் போடுவான். அது ஏன் அப்படின்னாமா, பொதுவா இந்த 7ஆம் மாசம் சீமந்தம் பண்றாங்க. பெரும் இதுல வந்து 7ஆம் மாசம் தானே பண்றாங்க. பண்ணும்போது குழந்தைக்கு அந்த கேட்கும் திறன் அதிகமா இருக்குமா. அந்த ஓகே. இந்த கண்ணாடி வளையலினோட சத்தம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாலாட்டா அமையும். ம். அதே மாதிரி அதனோட அந்த ஹியரிங் கெப்பாபிலிட்டி அதிகப்படுத்தும். மருத்துவ ரீதியா இது உண்மையும் கூடமா. பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டே பிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி வளையலினோட சத்தம் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான பாண்ட் அதிகப்படுத்தும். அதுக்கு மேல தொப்புள் கொடி சொந்தம் இருக்கு இல்லைங்களா. அந்த குழந்தையினோட கேட்கும் திறனை அதிகப்படுத்துது. அதனோட இயரிங்கை வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுது. அதனோட இயரிங் கெப்பாபிலிட்டி அதிகப்படுத்துது அப்படின்றது மருத்துவ ரீதியான உண்மை. அதுக்கும் மேல இந்த கண்ணாடி வளையலினோட சத்தம் அந்த பெண்ணுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குதாம். ஒரு ரீங்காரம் மாதிரி, ஒரு வண்டுனோட ரீங்காரம் மாதிரி, ஒரு குருவினோட சத்தம் மாதிரி கண்ணாடி வளையலினோட சத்தமும். பொதுவாக வந்து பாருங்கம்மா, ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். இந்த குழந்தை பேரை பற்றின பயம் இருக்கும். ரொம்ப இளம் பொண்ணு இப்போ தான் வந்து மொத குழந்தை பெற்றுக்குது அப்படின்னா அந்த குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு வலியோட ஒரு விஷயம் தானே. அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து பாருங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைய வந்து சிசேரியன் செக்ஷன் பண்ணிடுறாங்க. எத்தனையோ பேர் கேட்பாங்க, மேடம் சி செக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னம்மா, அம்மா நான் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அந்த நேரம் அந்த க்ஷணத்தில் அந்த குழந்தை வெளியே வரணும்னு விதி ஈசன் போட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அந்த நேரத்தில் வெளியே வரும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துரும், இல்லைன்னா பின்னாடி குழந்தை பிறக்கும். நான் சொல்லி தான் கொடுப்பேன். அதே மாதிரி டாக்டர்ஸ் இடிடின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் நாளும் குறிக்கக்கூடாது. இதெல்லாம் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ அது ரொம்ப வந்து கலாச்சாரமாக போச்சுமா. என் குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தா டாக்டர் ஆயிடணும், என் குழந்தை டாக்டர் ஆயிடணும், அதுக்கான நேரம் குறிச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ, அவங்க அப்பா பெரிய வக்கீலாக இருக்காரு அப்படின்னா என் குழந்தைய வக்கீல் ஆகணும், எந்த நேரத்தில் என் குழந்தை பிறந்தா வக்கீல் ஆகும், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அது நடக்கவும் செய்ய தான் இருக்குது. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி சி செக்ஷன் பண்ணுறதும் தொடர் தான் செய்யுது. ஆனால் குழந்தைக்கு விதி வழி பிராப்தம் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் குறிச்சு கொடுத்தா கூட அந்த நேரத்தில் வரும், இல்லைன்னா வராது அது. சரி, இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மன வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் இந்த கண்ணாடி வளையல் உதவுது. தாய்க்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கண்ணாடி வளையல். தாய்க்கு அளவுக்கு அதிகமான பயம். இப்போ பொண்ணுங்க அந்த மாதிரி பயப்படுறாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், சி செக்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்கிற பொண்ணுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லைல்லம்மா. இன்றளவும் சி செக்ஷன் பண்ணுறது அப்படின்றது சிசேரியன் பண்ணும்போது ஈஸிமா, அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைகள் ஜாஸ்தி. இது குழந்தை பிறப்பும் போது கஷ்டம், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இது ஒரு 3ஆவது நாளே இவ பெருசாக ரெஸ்ட் எல்லாம் எடுக்க வேணும்னு இல்லை. குழந்தை பெற்ற 3ஆவது நாளே இந்த பிள்ளை வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். ஆனால் சி செக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சது 6 வாரம், 4 வாரத்துலேருந்து 6 வாரம் அந்த பிள்ளை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ இது இத்தனை விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வளையல் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கும் மேலே கிரகங்களை நம்ம பிரீத்தி பண்ணுறதுக்கும் கண்ணாடி வளையல் அப்படின்றது உண்டுமா. வீட்டில் வந்து ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. முக்கியமாக இந்த கொலுசுனோட சத்தம், இந்த கண்ணாடி வளையலினோட சத்தம், குருவிகளோட ரீங்காரம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வீட்டில் தீய சக்தி அண்டாது. ஓகே. அதுக்கெலாம் வந்து பாருங்கள், இந்த தீய சக்திக்கெலாம் இந்த சத்தம்லாம் காதில் வந்து பார்த்திங்கன்னா ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்குமா. முக்கியமாக கொலுசோட சத்தம், இந்த கண்ணாடி வளையலினோட சத்தம், நம்ம மணி அடிக்கிறோம் பார்த்தீங்களா சுவாமி கும்பிடும்போது அந்த மணியினோட சத்தம், இதெல்லாம் நம்ம செய்யாதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், காற்றுல வந்து ஒலி எழுப்பக்கூடிய கருவிகளை வந்து நம்ம வாங்கி மாட்டிடுறோம். வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள இருக்கா, குடும்ப தலைவி இருக்கா, கண்ணாடி வளையல் கைரொப்பி போட்டுக்கோ, அதை விட பெருசு எதுவுமே இல்லை. அந்த கண்ணாடி வளையல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க கருப்பு போடக்கூடாது, அது உங்க குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் கருப்பே ஆகாது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க ஒதுக்கிடலாம். மற்றபடி ஒவ்வொரு வளையலுக்கும் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு தன்மை அப்படின்றது உண்டு. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நம்ம ரோஸ் கலர் வளையல், இந்த ரோஸ் இளம் ரோஸாக இருந்தாலும் சரி, அடர்ந்த ரோஸ் கலர் நம்ம போட்டாலும், அது குலாப் கலர் அப்படின்னு வடநாட்டில் சொல்லுவாங்க, அடர்ந்த ஒரு ரோஜாப்பூ கலர், அது போட்டாலும் மகாலட்சுமியோட வாசம் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது அர்த்தம். பச்சை கலர் வளையல் நம்ம போடுறோம் அப்படின்னா புதனோட ஒரு கடாட்சம், குபேரனோட வாசம் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரக்கு கலர் வளையல் போடுறோம் அப்படின்னா அம்பிகையினோட ஒரு பரிபூர்ண அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நீல கலர் வளையல் போடுறோம், சனியை பிரீத்தி பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இது சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பரிகாரம் அப்படின்றது இருக்குமா. நல்ல சிகப்பு செவ்வாயை பிரீத்தி பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். பொதுவாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ட்ரெஸ்ஸு போடுறதே கூட அந்த நாளுக்கு அந்த ட்ரெஸ். இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா ரோஸு ஒயிட்டு சந்திரனுக்கு உகந்தது,
லைட் ரோஸ் இல்லை ஒயிட் போடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் சாண்டில் இதெல்லாம் அப்போ அதே கலர் அக்சசரிஸ் தான் போடுவோம். நம்ம கண்ணாடி வளையல் போட்டுப்போம். செவ்வாய்க்கிழமையா சிவப்பு உடை, சிவப்பு கலர் வளையல் அதெல்லாம் போடும்போது செவ்வாயை பிரீத்தி பண்ணுற மாதிரி ஆகும். நாளும் கோலும் செய்கிற நல்லது மனுஷால் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த நாளையும் கோலையும் நம்ம பிரீத்தி பண்ணிடலாம். புதன்கிழமை அப்படின்னா க்ரீன் கலர் வளையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வியாழக்கிழமை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லோ, கோல்டன் எல்லோ இதெல்லாம் குருவுக்கான ஒரு கலர், அந்த கலர் வளையல் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமையா வெள்ளை வளையல் போட்டுக்கலாம், இல்லை தங்க நிற வளையல் போட்டுக்கலாம். வெள்ளை வந்து பெஸ்ட். ஏன்னா சுக்ரன் அப்படின்னாலே வெள்ளை கலர். நம்ம தங்கம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரு பகவானை நோக்கி போயிடும். அப்போ தங்க வளையல் போடக்கூடாது இல்லை, தங்க வளையல் போட்டு நடுவில் கண்ணாடி வளையல் வெள்ளை வளையல் போட்டுக்கலாம். ரோஸ் போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அப்படின்னா ப்ளூ பிளாக் போட்டுக்கலாம். பிளாக் வழக்கம் இல்லாதவங்க ப்ளூ போட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு, புரியுதுங்களா, இல்லை ஆரஞ்சு, இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்படி வளையல் போடுறது மூலிமா அந்தந்த நாளில் அந்தந்த கிரகங்களையே நம்ம பசிஃபை பண்ணிட முடியுமா? ரொம்ப எளிமையான விஷயம். அம்மா நான் எனக்கு நேரம் இல்லை, நான் உட்காந்து சாமி கும்பிட என்னால் முடியாது, நான் ஒரு வளையல் போடுறது மூலியமாக பசிஃபை பண்ணுறதுனா பண்ணிட்டு போகலாமே, தப்பு இல்லையே. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணலாம். அதில் ஒரு முயற்சி இந்த கண்ணாடி வளையல். பிரெக்னென்ட் ஆனவங்க கண்டிப்பாக கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். வயசு பிள்ளைங்க கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். நீங்கள்லாம் போட்டுக்கணும் கண்ணாடி வளையல், மங்களகரம் அப்படின்னு சொல்லலாமா. ஆக்சுவலாகவே இத்தனை நாள் வந்து வெறும் கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு அணிகலன், ஒரு அழகுக்காக போடுறது இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுலேயும் இந்தந்த நிற வளையல் அணிகிறது மூலயமா ஒரு சில கிரகங்களையும் விஷயங்களையும் நம்மளால் தணிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.